ராசு, தலைவர் என்னடா இப்படி பேசுறாருன்னு நினைக்காத. தலைவர் பதவின்றது வேற. அதுக்கு ஓணுங்கிற தகுதியும் தராதரமோ எங்களாண்டுக்குது. உங்க அப்பா தொண்டை, அவர் இடத்துல தானே இருக்கிறாரு. எல்லாரும் தலைவன் ஆக முடியுமாப்பா? நெத்துங்க, என்ன சொல்ல வரீங்க? எங்கள் அப்பா தொண்டை, அதனால் அவருக்கு தகுதி இருந்தாலும் அவர் ஆசைப்படக்கூடாது, தலைவர் ஆகிடக்கூடாது, அவர் பரம்பரையில் யாருமே வரக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு தகுதி இல்லைன்னா தலைவர் பதவிக்கு நிற்கிறேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னடா பேரம் பேசினுக்கிறீங்க. எதுக்கு? எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுக்கிற நல்ல பெறால எனக்கு ஓட்டு வந்துடுற பயத்தில் தானே. அப்போ எவ்வளோ தகுதி இருந்தாலும் திறமை இருந்தாலும் அந்த திறமையின் தகுதி நீங்கள் ஜெயிக்கத்தான் யூஸ் பண்ணணும். உங்களை ஜெயிக்க வச்சு அரியாசனத்தில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வாசல் நின்றுக்கணும். நீங்கள் எலும்பு துண்டை தூக்கி வீசுவீங்க சன்மானமா, அத்தை பொறுகின்னு போனோம். அதெல்லாம் மாறிடுச்சிங்க. பார்ப்போம் இந்த வாட்டி தலைவர் பதவிக்கு மக்கள் தலைவர் மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, தொண்டை மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு. நிக்கிறேன், உங்களை எதிர்த்து நிக்கிறேன்.